தேவ பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல எல்லாருமாய் இணைந்து ஒரே மனமாய் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாய் இந்த வேளையில நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியா இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, முடிந்தா கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இயேசுவே நாங்க இருக்கிற இந்த இடத்துல உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதான இந்த இடத்துல ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி எல்லாருமாய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே இந்த இடத்திற்கு கடந்து வாங்கப்பா. அப்பா நாங்க இருக்கிற இந்த இடத்துல நீர் வந்து உலாவுவீராக என்று வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை அப்படியே வரவேற்போம். வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அல்வா உமைகா வானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் மாணவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஐயா இயேசுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்படிதான் வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி துதி பலிகளினால ஸ்தோத்திர பலிகளினால அப்படியாய் நம்முடைய வாய்கள் நிரம்பட்டும், இருதயங்கள் துதியினால் நிரம்பட்டும். எஸ் வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி துதிப்போம். இயேசுவே மகாராஜரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஐயா ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, அப்பா எங்களை திக்கற்றவர்களாய் விடாத தெய்வமே, இயேசுவே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா ஆவியான தெய்வமே எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. உமது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து உம்மை தொழுது கொள்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே இந்த வேளையில உமது மகா உன்னதமான தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு வேண்டும் தேவனே. உமது பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை நிரம்ப செய்வீராக. ராஜா இந்த நேரத்தில் உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
அந்த தேவ பிரசன்னத்தோடு இணைந்து வாய்களை திறந்து துதிப்போமா. ரீபாலர ஷரி மரபலர கத்திகர பலபலரா ஓ ரீமலவன ஷரி வரபலர கத்திகர பரபலரா. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த வேளையில ஓ அலையலையாய் கடந்து வருவதாக. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது ஏதோ பாடல் பாடுகிறோம் என்று அல்ல. ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அதை ருசித்தவர்களாய் ரீபாலர ஷரி மரபலர கத்திகர பரபலரா அந்த தேவ பிரசன்னத்தோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஓ இந்த நல்ல ஓய்வு நாளில் உங்க தேவ பிரசன்னத்தோடு இணைந்து ஓ உங்க தேவ தூதர்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல உலாவுவார்களாக. இந்த இடத்துல கடந்து வந்து ஓ எங்களோடு இணைந்து தேவ தூதர்கள் உம்மை ஆராதிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆராதனை அபிஷேகத்தை இந்த வேளையில ஊற்றுங்கப்பா. நாங்கள் பாடுகிற வேளையில வெறுமனே பாடல் ராகத்தை மாத்திரம் வீட்டு பாடுகிறவர்களாய் அல்லாமல் ஆண்டவரே அப்பா உண்மையாக அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும். ராஜா நாங்கள் துதிக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே நாங்கள் வேத வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இயேசுவே உண்மையாகவே உள்ளத்துல குத்தப்பட்டவர்களாய், உள்ளத்துல வார்த்தை கிரியை செய்யப்பட்டவர்களாய் நாங்கள் இணைந்து தியானிக்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான அபிஷேகத்தை இப்பொழுது நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே இந்த வேளையில எங்கெல்லாம் ஆண்டவரே ஆராதனைகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவரே எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் உம்மை தொழுது கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் ரீபாலமான ஷரிபலரா உம்முடைய தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. நீங்க இல்லாம நாங்க ஆராதிக்கிறது வீண். ஆராதனை நாயகரே நீர் எங்கள் ஆராதனைக்கு நடுவே கடந்து வருவீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே யாரெல்லாம் எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீரோ அத்தனை ஆத்துமாக்களும் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்வார்களாக. இயேசுவே எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களது ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா நீங்க உமது பரிசுத்தமுள்ள திரு ரத்தத்தினால கழுவி உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை சுத்தப்படுத்துங்க. உங்க சன்னதியில வந்து நாங்கள் கிட்டி சேரும்படியா எங்களை பரிசுத்த ஜனமாய் மாற்றுவீராக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. உமது ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா துதி கன மகிமை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோமா சத்தங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டு கரங்களை விட்டு சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். இன்னும் நல்ல சத்தமா கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். காரணம் கடந்த நாட்கள் முழுவதுமா எத்தனை லாக்டவுன் இருந்தாலும் ஒரு நாள் கூட உண்ண உணவோ உடுக்க உடையோ குறைவில்லாமல் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்பி வந்த ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல உங்க குடும்பத்தினர் இருந்தாங்கன்னா, பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க. முடிந்தா கை கொடுத்தோ இல்ல ஒரு ஹைஃபை கொடுத்தோ சொல்லுங்க. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நல்ல ரெண்டு கரங்களையும் தட்டி உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா.
சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கேட்கலையே சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஒரு போதகர் சொன்னார், எத்தனை முறை ஹல்லேலூயா சொல்றோமோ அத்தனை முறை எனக்கு பின்பதாய் சதிவேலை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நான் வைக்கிற ஒரு கொட்டுன்னு சொன்னார். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றையும் கர்த்தர் தடுப்பது இல்லை. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல ஒரு கரத்தை வானத்து மேல உயர்த்தி ஒரு கரத்தை இருதயத்தின் மேல வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது பத்தாது சத்தமா சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஒரு பாடலை கூட கற்றுக்கொண்டு பாடுவோமா? நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். பாட்டு தெரியலைனா முதல் தடவை நாங்க பாடுறதை கேட்டுட்டு ரெண்டாவது தடவை எங்களோட சேர்ந்து பாடுங்க. எனக்காக யாவையும் செய்யும்
இருக்க முடியாது. எஸ், எனக்காக யாரையும் செய்கிற தேவன். ஒருவேளை நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம், எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் காரியங்களை செய்வா, எனக்காக யார் உதவி பண்ணுவா, நான் திக்கச்சவனாய் இருக்கிறேனே. ஓரி பாலரா ஷரி பாலரா, அப்படி இல்ல தேவ பிள்ளையே. ஓரி பாலரா கத்திகர பாலரா, உனக்காக ரீஷரி மரா பாலரா, எஸ், உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் ஒருவர் உண்டு. ஓ, உன்னோடு கூட இருக்கிற தேவன் ரீஷரி மரா பாலரா, உனக்காக யாவையும் செய்கிறார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்கிறார், யாவையும் செய்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கண்ணுக்கு மறைவா இருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். ஓ, வேதத்துல வாசிக்கிறோமே, ஓ கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஓ, சும்மா இருப்பேன் என்று சொல்லி வேதத்துல எத்தனையோ முறை வாசித்து அறிக்கை செய்து இருக்கிறோமே. இந்த வேளையில சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய கண்ணுக்கு மறைவா யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்காக செய்து முடிக்கிற தேவன். எனக்காக எந்தெந்த இடத்துல பேச வேண்டுமோ, யார் யார்கிட்ட பரிந்து பேச வேண்டுமோ, எந்தெந்த சூழ்நிலைகள்ல கிரியை செய்ய வேண்டுமோ, இந்த வேளையில கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தியோ, கரங்களை தட்டியோ, கரங்களை வாழ்த்துக்கு நேராய் உயர்த்தி தூக்கி சொல்லுங்க. ஓ, எனக்காக யாவையும் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர் உண்டு, எனக்காக யாவையும் செய்கிறவர். ஈஸ்வரி மரபலரா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நினைக்கலாம், இவனுக்கு யார் இருக்கலாம், இவனுக்கு யார் இருக்கிறார், கட்டி கரபலரா, உங்க குடும்பத்திற்கு யார் இருக்கிறா, ஒரு தரமில்லை என்று சொல்லி புறக்கணித்து இருக்கலாம். ஆனால் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, அப்பேற்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, வாய்களை திறந்து சத்தங்களை உயர்த்தி துதிபலிகளை உயர்த்தி, எஸ், என் கர்த்தர் நல்லவர். ஓ, நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், எனக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ, எத்தனையோ வேளைகளில் மனம் துவண்டு போன வேளைகளில் எனக்கு நல்லவராக, என் குடும்பத்திற்கு நல்லவராக, ஓ, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்கிறவராக இருந்தவர். ஓ, என்னோடு கூட இருக்கிறார். எஸ், என் இயேசு நல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுங்க, உங்க வாய்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். எத்தனை வாய்கள் சொல்லும், எத்தனை உதடுகள் சொல்லும், இயேசுவே நீர் நல்லவர் என்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு துணையாய் நின்றீங்க. எத்தனை ஆத்துமா, எத்தனை பேர் உள்ளான ஆவியில உணர முடியும். நான் உடைக்கப்பட்ட வேளையில் நீ பலரஷரிமலா, என் பக்கத்துல ஒருத்தருமே இல்லாத வேளையில் என் நேசர் எனக்கு உதவினார் என்று உணர்ந்த உள்ளங்கள் உண்மையாய் முடிந்த சாஷ்டாங்கமா விழுந்தோம். போனதை நோக்கி பார்த்தோம். சொல்லுங்க, உடைக்கப்பட்ட நேரத்துல
நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ நீங்க மட்டும் பெருகணும் அப்பா. இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை. ஓ இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை. யாருமே புரிந்து கொள்ளாத என்னை, அறிந்து கொள்ளாத என்னை தேடி வந்து என்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருமாற்றி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. ஓ என்னுடைய குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறீங்க. எத்தனையோ வேலைகளில் புலம்பி இருக்கலாம், எனக்கு அது இல்லை இது இல்லை என்று. ஆனால் தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில ஆவியானவர் உணர்த்துகிற இந்த காரியத்தை நான் சொல்லி ஆராதிக்கிறேன். ஓ எத்தனை காரியங்கள் எனக்கு இருந்தும் இல்லாமல் போனாலும் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிறவர் நீர். என்னை பேர் சொல்லும்படியாய் ஓ என்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் உயர்த்தி வைத்திருக்கிறவர் நீர். ரீபரஷரி மரபராய இப்படி நான் வாழ்ந்திருப்பதற்கு காரணம் நான் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் படிப்பு இல்லை, எனது அழகு இல்லை, எனது திறமை இல்லை, எனது செல்வாக்கு இல்லை, எனது ஐஸ்வர்யம் இல்லை, எனது செல்வம் இல்லை. எல்லாம் முழுக்க 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 கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய சுத்த கிருபை. நீங்க மட்டும்தான் பெருகும், நான் இல்லை அப்பா, நான் இல்லை. இதுதான் ஆராதனையுடைய உச்சக்கட்டம். நீங்க மட்டும் பெருகணும், நான் சிறுகணும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேரும் நெடுமுழங்கால் படிட்டு முடிந்தார். நெடுமுழங்கால் படிட்டு ரெண்டு கரணங்கள் சொல்லுங்க, நீங்க மட்டும் பெருகணும் அப்பா. சுகமா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஓ நீங்க மாத்திரம் பெருகணும். எஸ் ரிஷரி பரபலர. ஓ எஸ் கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ரிபலர ஷரிபலர நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில எத்தனையோ பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி கடந்த வாரத்துல கடந்த நாட்கள்ல நாம் குடும்பங்கள்ல பேசி இருப்போம், வீடுகள்ல பேசி இருப்போம், நண்பர்களிடத்துல பேசி இருப்போம். இந்த நேரத்துல விசேஷமாய் செபிக்க போகிறோம். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல வாழ்க்கையில இருக்கிறதான அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்க வேண்டும். எல்லாரும் செபிக்கலாமா? வாய்களை திறந்து செபிக்கலாமா? நாம கூட எத்தனையோ தடவை வாய்களை திறந்து சொல்லி இருப்போம், எப்படி நான் மீதம் இருக்கிற நாட்களை ஓட்ட போறேன். ஓ 3 மாதங்கள் 3.5 மாதங்கள் ஓடிவிட்டது, லாக்டவுன்லயே போயிருச்சு என் வாழ்க்கை, என் குடும்பம், அடுத்து என்னுடைய வருமானம் என்ன, என் பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன், என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய படிப்பிற்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய போகிறேன். எஸ் இந்த வேளையில இருக்கிற எல்லா விசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். வாய்களை திறந்து எஸ் எஸ் வாய்களை திறந்து செபிப்போம். விடாம 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 பேசி செபிங்க. என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மகா வறட்சியான காலங்களிலும் ஓ என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற ஒரு நேசர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த விதமான அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான எண்ணங்கள், சிந்தைகள் இந்த நேரத்தில் ஓ எங்களை அணுகாத வண்ணம் எல்லா அவிசுவாசமான காரியங்களை எங்களை விட்டு கடந்து
கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாக ஆண்டவருக்கு அப்படியே நன்றி என்று ஆண்டவரை துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்களில இந்த கிளைமேட் மாறி இருக்கிறது நிமித்தமாய் அநேகருடைய குடும்பத்துல பிள்ளைகள் காய்ச்சலினாலும் அநேக பாதிப்புகளுக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் சளினாலையும் அநேகருக்கு காய்ச்சல், உடல் அழுப்பினாலும் அநேக பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில நாம் யாவருமாய் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகள் தோறும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வேத வசனத்தை சொல்லுகிற வேளையில ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரை அங்கீகரித்து விசுவாசத்தோடு நாங்கள் அவைகளை அறிக்கை பண்ணுகிற வேளையில, எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் துதி பலிகள் துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்துல தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு ஒரு விசேஷித்தது ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே, அப்படியாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல உங்களுடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல உங்களுடைய சுகம் என்றதான ஆண்டவரே நறுமணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். இந்த ஆண்டவரே நேரத்துல யாரெல்லாம் புதிதாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் புதிதாய் இந்த ஜெபத்தை ஆண்டவரே கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால ஆண்டவரே, தேவனுடைய உன்னதமான சுகமளிக்கிற வல்லமை, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய பரிசுத்தமான ஆண்டவரே பலத்தின் ஆவியை கர்த்தர் கட்டமைத்து விடுவீராக. ஆண்டவரே, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. குடும்பத்துல பலவீனத்தின் சத்தங்களை கர்த்தர் அகற்றி போட்டு, பலவீனமாய் காணப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அகற்றி போட்டு, தேவ நல்ல திடமாத்தத்தை, தேவ நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற காய்ச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே, வேலி நிமித்தமாகவும் மழையின் நிமித்தமாகவும் ஆண்டவரே ஏற்படுகிற இந்த கிளைமேட் ஆண்டவரே மாற்றத்தின் நிமித்தமாய் ஏற்படுகிற ஆண்டவரே வியாதிகள் எதுவும் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அணுகாதபடி காத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய ரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம். சொல்லுவோமா, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு மேலையும் நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. அறிக்கை பண்ணுகிறோம், தீங்கும் எங்களை அணுகாது. சொல்லுவோமா, எந்த தீங்கும் எங்களை அணுகாது, எந்த தீங்கும் எங்களை அணுகாது. இதோ தேவனுடைய ரத்தத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள் சொல்லுகிற வேளையில, உச்சரிக்கிற வேளையில அவர் நம்முடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்த அந்த தேவனுடைய ரத்தத்தின் பரிகாரம் இன்றைக்கு கிரியை செய்யட்டும் என்று சொல்லி எவர்களெல்லாம் தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பதாய் பயபக்தியோடு சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய விடுதலை ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள ஆண்டவரே சுகவீனங்கள் அற்று போய் சுகத்தை ஆண்டவரே கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, உம்மால் கூடும் ஐயா, எல்லாம்
தேசத்துல எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஊர்கள்ல ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரே இப்பொழுது என்ன வேலை கிடைச்சாலும் நாங்க செய்ய முடியும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையில காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை யார் விசாரிக்க முடியும்? ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களை விசாரிப்பார் இல்லையே, எங்களுக்கு உதவுவார் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற எங்களது ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பன் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள், தாய் இல்லாமல் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் பாடுபட்டு வேதனைகளை சொல்ல முடியாமல் ஆண்டவரே உள்ள வைத்து ஆண்டவரே அப்பா அநேக கஷ்டங்களோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஆண்டவரே, வேதனைகள்ல காணப்படுகிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் இந்த நாட்கள்ல மனம் இறங்குங்க கர்த்தர், மனம் இறங்குங்க கர்த்தர். ஆண்டவரே, வானத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா எங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உம்முடைய வழிகளை, கர்த்தர் பெரிய நம்பிக்கையை ஆண்டவரே அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பீராக. இயேசுவே, உம்முடைய கிருபை காத்துக் கொள்ளட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த காலை நேரத்துல சபை மக்களாய் இருந்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் போஷிப்பதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் விசாரிப்பதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் அல்லவா ரத்தத்தை சிந்தி படைத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் அல்லவா ரட்சிப்பை கொடுக்கிறவர். இந்த நாட்களில் இயேசு என்று நம்புகிற பிள்ளைகளுக்கு, இந்த இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல தாழ்ச்சி அடைய விடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே உடைய கலக்கங்கள் மாறும்படியாய் உம்முடைய தெய்வீகத்தின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லி அவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் உம்முடைய அன்பு கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. நீட்டப்படட்டும் ஆவியே, நல்லவரே, நீட்டப்படட்டும் ஐயா. தெய்வமே தெய்வமே அடிமை ஆட்கொள்ளும் தெய்வமே தெய்வமே அடிமை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, இன்னும் அநேக குடும்பத்துல ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆஸ்பத்திரியில ஆண்டவரை அட்மிட் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவங்களுக்காய் நாம் ஜெபிப்போமா? நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகள் வீணாய் போவதல்ல. கர்த்தாவே, எத்தனையோ ஆஸ்பத்திரி எல்லாம் ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. எத்தனையோ குடும்பங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் சுகமாக கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஆண்டவரே நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இதற்கு ஒரு ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இதற்கு ஒரு ஆண்டவரே உயிர் மீட்சியை கர்த்தர் எழும்ப செய்யுங்கப்பா. இதற்கு ஒரு மாற்று காரியங்களை கர்த்தர் ஏற்பட வைங்கப்பா. ஆஸ்பத்திரியில இறந்து கொண்டிருக்க எத்தனையோ பேர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் நாங்க பார்க்க முடியல, அவர்களுடைய பேர்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்காய் பேர்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் மனதில் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொல்லாங்கிலிருந்து நீக்கி, கர்த்தர் ஆண்டவரே மரண இருளின் காரியங்களிலிருந்து கர்த்தர் நீக்கி, கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவரே இழந்து பரிதபிக்கிற குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஆஸ்பத்திரி வாசல்ல ரத்தம் தொட்டு தெரிகிறோம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் எங்களால போக முடியல, எங்களால அவங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து சேர்க்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். டாக்டர்ஸ் மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய ஜீவனை பேசுகிறோம். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த ஒருவர் உண்டு. ஆஸ்பத்திரியில தேவனுடைய தெய்வீக கரம் காணப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஜீவனை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய ஜீவனை கொடுப்பீராக.
கரங்களை தட்டி கத்தந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால கரங்களை தட்டி ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, நேற்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே. இழந்த குடும்பத்திற்காய், பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காய், வெளியே சொல்ல முடியாமல் காணப்படுகிறவர்களுக்காய் ஆண்டவரே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆண்டவரே ஜீவனை கர்த்தர் கொடுத்து அவர்கள் எல்லாம் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நம்பிக்கையின் நாயகராய் கூட இருந்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய எங்க தேசத்தில் இருக்கிற கொடூரத்தை ஆண்டவரே இந்த கோரத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்க என்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உண்மை அண்டிக் கொண்டவர்களை கர்த்தர் கைவிடாதபடி காத்துக் கொள்ளுகிறவர். அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு நல்ல மருந்து, நீரே எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுக்கிறவர், நீரே எங்களை பிழைக்க வைக்கிறவர். ஆகையால் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாட்களில கூட சபையோடு சேர்ந்து நீங்களும் ஜெபித்திருக்கிறீர்களே, மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்தால் அவர்களுக்கு அந்த காரியம் கட்டாயம் கர்த்தர் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த நாட்களை நம்ம வேற வேற இடத்துல இருந்து வேணுமா ஜெபித்திருக்கலாம். ஆனா நாம் ஜெபித்தது ஒரே ஒரு தேவனிடத்தில். அவர் நம்முடைய ஒரு மனத்தை கர்த்தர் கண்டு மனம் இறங்கி ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கலாம். நாம் தவண்டு போகிறவர்கள் அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் அந்த செய்திகள் எல்லாம் எதற்காக கேட்க வைக்கிறார் என்றால் நாம் ஜெபிப்பதற்காக. தொடர்ந்து ஜெபிங்கள் சபை மக்கள், சபையில ஜெபிங்கள், வீடுகளில் ஜெபிங்கள், உங்களுடைய தனிப்பட்ட இடத்துல போய் ஜெபிங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில கூட உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்துல கூட ஒரு பாடலை பாட போகிறோம். அதற்கு முன்பதாய் ஒரு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். வருகிற புதன்கிழமை அன்று நம்மளுடைய திருச்சபையில ஒரு தொடர்துதி ஆராதனையை இந்த நாட்களில நாம் செய்ய இருக்கிறோம். நீங்கள் அநேக நம்ம உலகத்துல மற்ற பயத்தின் காரியத்துல மற்ற அடுத்த காரியத்துல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறதை காட்டிலும் தேவனிடத்தில் தஞ்சம் புகழ்வது மேலான ஒரு காரியம். ஆகையால் எந்த அளவுக்கு இந்த நாட்களில் தேவனிடத்துல சாருகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை அழிவின் காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மளை தப்புவித்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிரசனத்தில் நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகையால் தொடர் துதி ஆராதனை நடைபெறும். ஆகையால் ஆவலோடு அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க பார்க்கும்போது அதை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட் லைவ் சாட்ல போய் பிரைஸ் லார்ட் என்று சொல்லி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றையிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரைக்கும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் அறிந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தார், சபை மக்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாழ்வின் ஆதாரமாய் அவர் இருக்கிறபடியால் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை இன்னுமாய் வாழ வைத்து நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. உங்களை நாங்கள் சபை மூலமாக, திருச்சபையின் மூலமாக, ஊழியக்காரர்களாக நாங்கள் சேர்ந்து வாழ்த்துகிறோம். உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த நாட்களில் கூட ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கென்று நாம் காணிக்கையை நாம் செலுத்துவோம். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாமத்தில் நீங்கள் அவைகளை வைத்து அவைகளுக்காய் நாம் ஒரு பாடலை பாடும்போது உங்களுடைய வேதாமத்தில் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த நேரத்தில் நாம் பாடுவோம். பாடினதுக்கு பிற்பாடு நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கென்று நாம் படிக்க போகிறோம். ஆமென். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். மறுபடியும் ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம்.
ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நாள்ல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தேவதூதர்கள் உங்களுடைய பிறப்பின் அந்த நாளில கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்வார். தேவதூதர்கள் உங்களிடத்தில் கடந்து வருவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் தந்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, கொடுத்து ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, லகுவான சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்திலும் கூட என் ஆண்டவருக்கென்று இருக்கிறதுல எங்கள் ஆண்டவருக்கென்று நாங்கள் கொண்டு வந்து செலுத்தி இருக்கிறோம். கர்த்தர் வேறு பிரித்து இது தேவனுக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு அன்பாய் நேசித்து இந்த நாட்கள்ல செலுத்துகிற காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, பல மடங்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை வருஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் அதை பெருக செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தளர்ச்சி அடைய விடாதபடி தேவன் தம்முடைய கிருபைகளினால சூழ்ந்து கொள்வீராக. அது மாத்திரமல்ல, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய தேவ தூதர்கள் ஆண்டவரே இவர்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெற்று இந்த புதிய வருஷம் முழுவதும் தேவனுடைய ஆண்டவரே நிழலுக்குட்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே பாதுகாத்துக் கொள்வீராக. தேவனுடைய கிருபைகள் காத்துக் கொள்ளப்படட்டும். பிள்ளைகளுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. நல்ல கடகாத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு பிள்ளைகளுடைய வீட்டுல ஆண்டவரே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஒரு குறைபாடுகளும் வரவிடாதபடி இந்த பஞ்ச காலத்துல கூட ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலைகள்ல கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சாட்சியாய் வழங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அந்த சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிங்க. இந்த வாரத்துல சொல்ல போகிற சாட்சியும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. அதிசயங்கள் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதத்துல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் கூட இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க. கேட்க போகிற வார்த்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உங்களுடைய வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமானை குறித்து வேதத்தில் நாம் இந்த நாட்களில தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். வாசிப்போமா? இந்த நாள்ல அதற்கு ஆதாரமாக 2 வேத வசனங்களை இந்த நாட்களில் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா? ஆமென். ஒரு தடவை சொல்லுவோமே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இன்னொரு வேதவசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. அதே வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலையோ, கர்த்தர் நம்மளை பார்க்கவில்லையோ, நம்முடைய உலகத்துல நம்முடைய தேசத்துல நடக்கிற, நம்முடைய பட்டணத்துல நடக்கிற இந்த கோர காரியத்தை தேவன் பார்க்கலையோ என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் நம்மளுக்குள்ளாய் எழும்பலாம். பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா தேவனுடைய தெய்வீகமான வார்த்தை இந்த நாள்ல சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, ஆவலாயிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், நீதிமான்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறவராய் இங்கே நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம் வேதாமத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் இந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், வேதாமத்துல அநேக இடங்கள்ல நீதிமான்களை குறித்தும் நீதிமான்களுடைய குணாதிசயங்களை குறித்தும், ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும், நீதிமான் அல்லாதவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக அநேக காரியங்கள்ல சுட்டி காண்பிக்கிறவைகளா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதாமத்தில் அநேக நீதிமான்களை வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் அநேகரை பார்க்க முடியும். இருந்தாலும் வேதாமத்தில் நாம் பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டுல 136 தடவை நீதிமான்களை குறித்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல 90 தடவை நீதிமான்களை குறித்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமானுடைய காரியங்கள், நீதிமானை கர்த்தர் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறவைகளாய் காணப்படுகிறது. பார்க்கிறோம், நீதிமான்கள் மேல் தேவன் நோக்கமாயிருக்கிறாராம். இந்த நாட்களில் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியால் கர்த்தர் உங்க மேல் ஆவலாயிருக்கிறார். தேவன் ஆவலாயிருக்கிறார் என்றால் அதற்கு முன்பதாய் கொரோனா வந்து நிற்க முடியாது. தேவன் ஒரு மனுஷன் மேல் ஆவலாய் இருக்கிறார் என்றால் எந்த விதமான தடைகளும் இருக்க முடியாது. தேவ காரியம் மாத்திரம்தான் அந்த மனுஷன் மேல் காணப்படும், அந்த நீதிமான் மேல் காணப்படுகிறவைகளாய் இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிரியத்தை, தேவன் தன்னுடைய காரியத்தை அந்த நீதிமான் மேல கர்த்தர் தடையில்லாமல் கொடுக்கக்கூடியவராகவும் காணப்படுகிறார். இந்த நாட்களில அதிகமாய் நம்ம வெளியே போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை உருவாக்கின தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதுல சந்தேகமே இல்ல. பார்க்கிறோம், வேதாமத்துல நம்ம அநேக விதத்துல நம்ம பார்க்கிறோம். வேதத்துல நோவாவை தேவன் என்ன செய்கிறார், நீதிமான் என்று சொல்லி, உத்தமன் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், நோவாவை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நோவாவை நாம் பார்க்கும்போது, நோவா வாழ்ந்த நாட்களில் எல்லாரும் மோசமான நிலைமைகளுக்குள்ளாய் காணப்பட்டிருந்தார்கள். பாவத்தினால் நிறைந்த அநேகர் என்ன செய்தார்கள், செத்து மாண்டு போகக்கூடிய சூழலுக்குள்ளாய் பாவம் பெருகின ஒரு நாட்களில் தான் நோவா காணப்பட்டிருந்தான். ஆனா நோவாவோ பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்தது நிமித்தமாய் தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், உத்தமனே, நீதிமானே என்று சொல்லி தேவன் நோவாவை என்ன செய்கிறார், தன்னுடைய கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாத்து, ஆண்டவர் என்ன செய்கிறார், மற்றவர்கள் எல்லாரையும் தேவன் அழித்து, அவனுடைய தேசம் உலகமே அழிந்த போதிலும் தேவன் என்ன செய்கிறார், அந்த நோவாவை மாத்திரம் என்ன செய்கிறார், பாதுகாத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாம் கேள்விப்படுகிறோம், அங்கும் இங்குமாய் அழிவுகளும் அங்கும் இங்குமாய் அநேக துஷ்ட காரியங்கள், துஷ்ட சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனா ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் காக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது, தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். சில வேளை காய்ச்சல் வரலாம், சில வேளை லைட்டா ஃபீவரா உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கலாம். ஐயோ எனக்கு ஏதோ நடக்க போகுது என்று சொல்லி நினைக்காதீங்க, தளர்ந்து போகாதீங்க. தேவனை துதியுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் தேவனை சார ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நம்ம மேல் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பொல்லாங்கை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்முடைய பொல்லாப்புகளை விடுகிறவர் அல்ல. சுற்றி இருந்த நோவாவுடைய எல்லா ஜனங்களும், அவர்கள் எல்லாரும் பாவத்தினால் பெருகி இருந்தார்கள். தேவன் அவர்களை அழித்தார்.
ஆனா நோவாவையோ, நீதிமானாயிருந்த நோவாவையோ கர்த்தர் என்ன செய்யவில்லை, பார்த்து அவனை அழிக்காதபடி காத்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். வேதாமத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சோதம் குமாரா பட்டணத்தை தேவன் பாவம் பெருகினது நிமித்தமாக தேவன் அழிக்க கடந்து சென்ற போது ஆண்டவர் லோத்துவுக்கு கண்கள்ல தயவு கிடைத்து லோத்தை மாத்திரம் பட்டணத்துல இருந்து ஆண்டவர் கரங்களை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தெளிவாக நாம் அங்கு அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமே. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்தியின் கைகளை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்கள், அழிவு ஏற்பட போகிறது. அழிக்கும் போது தேவன் நீதிமானாய் தேவன் இரக்கம் பாராட்டின அந்த குடும்பத்தினுடைய கரங்களை பிடித்து தேவன் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஏற்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் அங்கும் இங்குமாய் பல அழிவுகளையும் நாச மோசங்களையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய பெரிதான கிருபை, தேவன் நம்மளை இந்த தேசத்திலிருந்து அழிவிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார் என்பதுல மாற்றம் இல்லை. தேவன் நீதிமானாய் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்ம மேல தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அவரை இன்னுமாய் நாம் சார்ந்து அவரையே நாம் தஞ்சமாய் வைத்து நாம் ஆராதிக்க வேண்டும். அவரையே நாம் முற்றிலுமாய் பிடித்துக் கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது ஆண்டவர் பலி செலுத்தும்படியாய் சொல்லுகிறார். பலி செலுத்த சொல்லும் போது அவன் கடந்து சொல்கிறான். அவனுக்கு மிகுந்த வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு பிள்ளையை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் அவன் கடந்து செல்கிறான். மோரியா மலைக்கு கடந்து சென்று பிள்ளையை பலிபீடத்திற்கு மேலாக வைத்து கத்தியை எடுத்து ஓங்கி வெட்ட போகிற வேளையில, பலி செலுத்தக்கூடிய அந்த வேளையில வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. தேவன் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவனை தேவன் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஏன் ஆபிரகாம் தேவன் சொன்ன பிரகாரமாய் கீழ்ப்படிதலிலும் தேவனிடத்திலேயே எல்லா நேரத்திலும் சார்ந்திருக்கக்கூடியவனாய் காணப்பட்டிருந்தான். அவனுக்கு பிள்ளை கிடைத்த போதிலும் பிள்ளை இல்லாத ஒரு சூழலிலும் பலி செலுத்தக்கூடிய சூழலிலும் தேவனையே சார்ந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளுக்கு எது இருக்குதோ இல்லையோ, காரியம் வாய்க்குதோ வாய்க்காமல் இருக்கிறதோ, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ, தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இந்த நாட்கள் அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் பாருங்கள், தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை உண்டு பண்ணி ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவனை என்ன செய்கிறார், தேவன் நல்ல ஒரு ஆட்டை பலி செலுத்தும்படியாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அங்க சொல்லுகிறான், எல்ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆமே, இந்த நாட்களில கூட கர்த்தர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படிலாம் வாழ்கிறோம் என்பதை எல்ரோகி என்று சொல்லுகிற நாமம் படைத்திருக்கிற ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் என்பதில் மாற்றமே இல்லை. ஆமே, நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, நம்ம எதை வைத்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஜீவியம் எப்படியா இருக்கிறது, நாம் இந்த நாட்களில் நாம் எப்படி தேவனுக்குள்ளாய் நம்மளை திடப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆபிரகாமை போல தேவனுக்கு பிரியமாகவும் நாம் நடக்கும் போது எல்ரோகி அவருடைய கண்கள் நம்ம மேல் காணப்படுகிறவைகளாய் இருக்கிறது. இந்த நாட்களில் அவருக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பது மிகுந்த முக்கியம். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது முக்கியம். ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நேரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே போல லூக்கா 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் நாம் 2 வசனத்தை நாம் இந்த நாட்களில நாம் பார்க்க போகிறோம். இவைகள் என்னத்தை நாம் போதிக்கிறது என்றால், நாம்
எப்படிப்பட்ட நீதிமான்களாய், தேவன் நம்மளை பார்க்கிற வண்ணமாய் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த நீதிமானாய் வாழ்வதற்கு கூறியதான காரியத்தை இந்த நாட்கள்ல நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அவைகளை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் இடைப்படுவாராக. வாசிப்போமா? லூக்கா 16வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷர்கள் முன்பாக நீங்கள் நீதிமானாய் காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்கள், மறுபடியும் அதே வசனத்தை வாசியுங்கள். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஆரம்பத்தை வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பதாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷர் முன்பதாக சிலர் நீதிமான்களை காட்டுகிறார்கள். இந்த நேரத்துல தான் அநேக தன்னுடைய பக்தி ஒரு பக்கம் காணப்பட்டிருந்தாலும் அந்த நீதிமானாய் காணப்படுகிறவர்கள், நாங்கள் நீதிமானாய் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப இத்தனை வருஷமாய் நாங்கள் சபையில் இருக்கிறோம், இத்தனை வருஷமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எங்களுடைய ட்ராக் சரியா தான் போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட்டோட ஒரு பெரிதான நம்பிக்கையோடு வாழுகிறது நல்லது. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் என்பதுல மாற்றம் இல்லை. ஆனா நாம எப்படிப்பட்டவர்களாக, எப்படிப்பட்ட நீதிமான்களாய் இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நம்மளுக்கு இந்த நாட்கள்ல ஒரு நல்ல ஒரு தெளிவை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள். இந்த நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை ரொம்ப பக்காவா ரொம்ப ஐக்கியம் வைத்துக்கிறேன், நான் தான் நீதிமான் என்று சொல்லி சிலர் சொல்லலாம். சிலருடைய வாழ்க்கையில தன்னுடைய காரியங்களை எடுத்து சொல்லலாம், நல்லது. ஆனா இந்த காரியம் வந்துவிடக்கூடாது. எது? தன்னை மிஞ்சின நீதிமானான எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில பெருமைகள் வந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாய் வாசிங்கள். அதற்காக தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் தான் நீதிமான் என்று சொல்லுகிறவருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே அல்ல. தேவன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். தேவன் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வாசிப்போமே. இந்த நாட்களில மனுஷனுக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பதாக அருவருக்கப்படுகிறதா இருக்கிறது. மனுஷனுக்கு முன்னாடி நான் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை எந்த ரூபத்திலே நாம் காட்டுவோம் என்றால், அங்க பார்க்கிறோம் கர்த்தருக்கு முன்பதாய் தேவன் நம்மளை என்ன செய்யறா? அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு நீதிமான தேவன் அருவருத்தார்னா அவனுடைய வாழ்க்கை என்னவாய் போய் முடியும்? தேவன் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோமே. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ளாக நாம் நீதிமான்களாய், தேவனுக்குள்ளாக நாம் நம்மளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எச்சரிப்போடு நாம் காணப்பட வேண்டும். இந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமானாய் மற்றவங்களுக்கு காட்டாதீங்க, நீங்க தேவனுக்கு முன்பதாய் உங்களை தாழ்த்துங்க. அப்பொழுதுதான் தேவன் நம்மளை என்ன செய்வாராம்? அருவருக்காதபடி நம்மளை காத்துக் கொள்வார். இதுல ரொம்ப எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். வேதத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதா? ஆமா, கண்டிப்பாய் நடந்திருக்கிறது. எப்படி? நல்லா ஜெபம்னாலும் நடக்க முடியுமா? கண்டிப்பா நடக்க முடியும். வாசிப்போமா? வாசிங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமே. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. இங்க பாருங்கள்,
அன்றியும் தங்களை நீதிமானாக நம்பி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அந்த வார்த்தையை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. தங்களை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டார்கள், பிறகு என்ன செய்கிறார்கள், தங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். திரும்ப அடுத்ததாக நான் சொல்லுகிறேன். இரண்டாவது விஷயம் அங்க சொல்லப்படுகிறது, மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை என்ன செய்தார், சொன்னார். அங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் அங்க பார்க்கிறோம். அங்க நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம பரிசேயன் ஒருவனை பார்க்கிறோம், ஆயக்காரன் ஒருவனை பார்க்கிறோம். ரெண்டு பேர்கள் தேவாலயத்தில் ஜெபிக்கிறார்கள். இந்த பரிசேயன் பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாய் உடன்படிக்கை பக்கத்துல போய் நின்று ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நான் சரியானவன், நான் ரொம்ப நேர்த்தியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், நீங்க என்னென்னலாம் பைபிள்ல சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் எல்லா காரியத்தையும் நான் நேர்த்தியா செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா சுய நீதியை தேவனுக்கு முன்பதாய் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆனா இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறானோ, அவன் தூரத்துல நிற்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தூரத்துல நின்று தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். எப்படி தெரியப்படுத்துகிறான் என்றால், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆயக்காரன் என்ன செய்தான், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ரெண்டு பேர் ஜெபிக்கிறார்கள். தேவன் எவர்களை வெறுக்கிறார், தேவன் எவர்களை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் எவர்களை நீதிமானாய் கர்த்தர் வைத்து பார்க்கிறார் என்பது மிகவும் அதுல சிறந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. நாட்களில அவன் தூரத்தில் நின்ற ஆயக்காரன் என்ன செய்கிறான், ஆண்டவரே நான் செய்த ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், நான் வானத்தை நிமிர்ந்து பார்த்து நான் ஜெபிக்க கூட தகுதியற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அவன் தாழ்த்துகிறவனாய் காணப்பட 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 தேவன் அவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில நீதிமானாய் இருக்கிறதுனாலயோ, ஜெபிக்கிறதுனாலயோ, வேதம் வாசிக்கிறதுனாலயோ, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரியாக கோயிலுக்கு போகிறோம், சரியாக நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம் என்றதுனால நீதிமானாய் இருக்க முடியாது. எங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்குது என்பதற்காக நான் நீதிமான் என்று சொல்லிவிட முடியாது. தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். கீழ்ப்படிதல் இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம். அங்க நாம் பார்க்கிறோம் தாழ்த்துகிற ஒரு இருதயம். இந்த நாட்களில தாழ்த்துகிற ஒரு இருதயம், பெருமைப்படுத்தாதபடி தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயம் எந்த மட்டுமாய் ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுமோ, தேவன் அப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அழிவிழந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய், கோர சம்பவத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் தேவன் இந்த நாட்களில காணப்படுகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி அதிகமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றி அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்படும், நம்மளை பாதுகாக்கும் என்பதுல மாற்றமில்லை. முதலாவது, நம்ம மற்றவர்களுக்கு முன்பதாய் நம்முடைய நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கையை காட்ட தேவையில்லை, அது பெருமையாய் காணப்படும். நம்மளுடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அங்க பார்க்கிறோம், இந்த 9வது வசனம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி. அங்க இரண்டாவது காரியத்தை அங்க அடையாளப்படுத்துகிற நம்பி. இந்த நீதிமான் சரியாக ஜெபிக்கிறவனாய் இருக்கிறபடியால் நீதிமான் என்று சொல்லுகிறார்கள். சரியாக தினந்தோறும் வழக்கமாய் வேதம் வாசிக்கிறபடியால் நீதிமான் என்று கருதி கொள்ளுகிறார்கள். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி, நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இருக்கிறேன், நான் யாருக்கு கெடுதல் செய்யறது கிடையாது, வேலைக்கு நான் ஜெபம் பண்றேன், வேலைக்கு நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் யாருக்கு கெடுதல் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க தங்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய், அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. நான் சுத்தமானவன்,
நான் ரொம்ப சரியானவன், நான் சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கும், எல்லாமே நான் கடவுளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு காரியம் காணப்படும் என்றால், தன்னை குறித்ததான ஒரு காரியங்களை சொல்லுவோம் என்றால், நினைப்போம் என்றால், அதை கூட தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள் நம்ம மேல திடீர்னு சில நேரத்தில் வந்துடும். அதிகமா பைபிள் படிச்ச உடனே நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன் திடீர்னு நம்மளுக்குள்ளே தெரிய வரும். பைபிள் படிக்கிறதுனால வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு என்று கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அதிகமா பைபிள் படிக்க படிக்க அவரோடு ஆண்டவர்கிட்ட சேர சேர ஞானம் பயங்கரமா கூடும்போது நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். நான் தான் கரெக்டு, நான் சொல்றது தான் சரி, நான் திங்க் பண்ணா அது கரெக்டா இருக்கும், ஆண்டவர் என்கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலாம். இங்க அப்படித்தான் அங்க ஒருத்தன் அங்க சொல்லப்படுகிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி என்று சொல்லப்படுறது. நம்ம மேல நம்பிக்கை எப்பயுமே எவருமே வைக்க கூடாது. அவர்கள் நீதிமான்களா இருக்கட்டும், இல்ல நீதி அற்றவர்களா இருக்கட்டும், ஒருவன் தன் மேல் நம்பிக்கை வைப்பான் என்றால் தேவன் மேல் அவநம்பிக்கை உடையவனா இருக்கிறான் என்பதில் மாற்றம் இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், நம்ம மேல நம்பிக்கை வைக்க கூடாது. பைபிள சொல்லப்பட்ட மனுஷன் மாறுவான், நம்மளே மாறிடுவோம், நம்மளை குறிச்சே நம்ம மாறி விடுவோம். நம்மளை குறிச்சுதான கேரண்டி நம்மளாலே சொல்ல முடியாது. உத்தமர்கள் சன்மார்கள் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. தேவனிடத்திலிருந்து வரட்டும். தேவனுடைய கண்கள் நம்மளை பார்க்கிறது. ஆகையால் நம்ம மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது, அங்க பார்க்கிறோம், நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணி சிலரை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களை நம்ம இந்த நாட்களில அருவருப்பாய் நினைக்க கூடாது. இந்த நாட்களில் எத்தனையோ பேர்கள் மற்றவர்களை குறித்து அற்பமாய் எண்ணுகிற ஒரு எண்ணம், அவங்க தானே, இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற ஒரு அற்பமாய் நினைக்கிற ஒரு காரியம். தேவனால் எல்லாரும் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய இரத்தம் எல்லாருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நீதிமான் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களால யாரையும் உதாசீனப்படுத்தாம, நீங்க யாரையும் வெறுக்காம, நீங்க யாரையும் வெறுத்து தள்ளாம, நீங்க மற்றவர்களை கனமுள்ளவர்களாய் நினைக்கக்கூடியவர்களுடைய குணாதிசயம்தான் நீதிமான்களாய் இருக்க முடியும். ஆகையால் நம்ம மேல ஒரு எண்ணத்தை, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது தவறு. கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற எண்ணத்தையும் நீதிமான்களாய் இருக்க முடியாது. அவர்களையும் கர்த்தர் நாட்களில் அருவருக்கிறார். ஆகையால் நம்மளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், நாம் என்னதான் வேதம் படித்தாலும், என்னதான் நாம் ஜெபித்தாலும், தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாய் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீதிமானாய் இருக்க முடியாது. அப்ப தேவன் எப்பொழுதும் என்னை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்னா, நம்ம மேல நம்பிக்கை வைக்காம அவரையே நம்பி மற்றவர்களை நம்ம உதாசனமாய் நினைக்காதபடி அவர் ஆண்டவருக்குள்ளாய் நாம் கனமுள்ளவர்களாய் நாம் நினைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மளுடைய எண்ணங்களும் குணாதிசயங்களும் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதுனாலையோ, நம்ம நல்லா ஜெபிக்கிறதுனாலையோ, உபவாசம் இருக்கிறதுனாலையோ நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இந்த வேதவசனத்தின்படி அவர் நியாயம் தீர்க்கும்போது நம்மளை கண்டிப்பாய் நினைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிறோம், அங்க இந்த 2 பேர் ஜெபிக்கிறாங்க. யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால், தூரத்துல தன்னை தாழ்த்தி ஜெபித்தவனுடைய ஜெபத்தை கர்த்தர் நீதியாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப இவ்வளவு விஷயம் அங்க இருக்கிறது. ஏதோ நம்ம இவனும் உபவாசம் இருக்கிறான், அவனும் உபவாசம் இருக்கிறான், அவனும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான், இவனும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லா காரியத்தையும் செய்கிறவர்கள் எல்லாருடைய காரியங்களும் ஒன்னாதான் இருக்கிறது. ஆனால் 2 பேருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். 2 பேருடைய எண்ணங்களை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒருவேளை நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம மேல நம்பிக்கை இருக்கும் என்றால் மாற வேண்டும். ஒருவேளை நம்ம மற்றவர்களை நம்ம அடையாளப்படுத்தி ஒப்பிட்டு நாம் ஒருவேளை எண்ணுவோம் என்றால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நாம்
நாம் மாற்றிக்கொள்ளும் போது தேவனுடைய அருகாமையில உடன்படிக்கை பட்டிக்கு முன்பதாய் நீதியாய் ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபமாய் ஒரு ஆயக்காரன் செய்ததான ஜெபத்தை போல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையும் அவருடைய பக்கத்துல வைத்து நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற முடியும் என்பதை மாற்றமில்லை. ஆமென். அப்ப நீதிமானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டிய குணாதிசயங்கள் பார்த்தோம். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அப்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை அவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாய் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நீதிமானுக்கு இக்கட்டு வருமா? நீதிமானுக்கு அப்ப கஷ்டமே வராதா? அவன் அடுத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறான், அவன் தம்மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறான், நல்லா பைபிள் வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், அப்ப நீதிமானுக்கு கஷ்டமே வராதா? அப்படி சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு வருகிற ஒரு அருமையான ஒரு தாயார் கேட்டாங்க, என்ன பாஸ்டர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சும்மா பிச்சு உதறிச்சு, வாக்குத்தத்தத்தை பார்த்தா குஷி ஆகாதவங்க கூட குஷி ஆகிற மாதிரி பயங்கரமா வாக்குத்தத்தமா இருந்துச்சு, ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் சொன்ன வார்த்தைகளும் அவ்வளவு பயங்கரமா இருக்குது, ஆனா இப்ப என்ன நிலைமையில நம்ம இருக்கிறோம்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்பயும் அதே தேவன் நம்மளை குதூகலமா தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமாய் தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. நீங்கள் தேவனுக்குள்ளாய் உங்களை நீதிமானாக, தேவனுக்குள்ளாய் உங்களை தரிப்பிக்கப்பட்டவர்களாக தாழ்மையோடு தேவனையே சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் வழி நடத்துகிற விதமே வேற. அவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, அவர் மனம் மாறுகிற ஒரு தேவன் அல்ல. இன்னொருத்தனுக்காக உங்களுக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் மாற்றுகிற ஆண்டவர் அல்லவே அல்ல. ஆமென். நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம வாழுகிற தேசத்துல கொடூரம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, பாவம் பெருகிருச்சு, இவங்களால நம்ம வாழ்க்கையை போச்சு. இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இருள் வர முடியாதபடி வெளிச்சம் அங்க மாத்திரம் காணப்பட்டிருந்ததாம். எந்த வாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல மாத்திரம் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மளையும் காக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிக்க போகிறோம். இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம்? நீதிமான்களை விடுவிக்கிறார். அப்ப நீதிமானுக்கு பிரச்சனை வராதா? நீதிமானுக்கு பிரச்சனை வரும். நீதிமானுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். நீதிமானுக்கு பசிக்காதா? கண்டிப்பா பசிக்கும். நீதிமானுக்கு காய்ச்சல் வராதா? கண்டிப்பா வரலாம். ஆனா நிரந்தரமா இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுனாலும் நிரந்தரமா வரலாம், நிரந்தரமா இருக்க முடியாது. நிரந்தரம் எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் உடையவராய் காணப்படுவார். பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்டிருக்கிற அந்த நிருபத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் எவ்வளவாய் கஷ்டப்படுகிறார், பவுல் சிறைப்பிடிக்கப்படுகிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்திலையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்க என்ன செய்கிறான்? அதிபதிகளோடு என்ன செய்கிறான்? அநேகர் அவனோடு கூட ஏகப்பட்ட பேரை சிறைப்பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எதுல கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க? கப்பல்ல கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படியாக என்ன செய்கிறார்கள்? இத்தாலியா தேசத்துக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு போகும்படியாக கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இவன் கூட எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறாங்க? 276 பேர் இருக்கிறாங்க. கப்பல் சேதம் கிட்டத்தட்ட இவங்க உள்ள கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பிற்பாடு 14 நாள் இவங்க ஒவ்வொரு தீவுகளிலும் ஒவ்வொரு கரைகளிலும் பாறைகளிலும் சேதப்பட்டு 14 நாள் சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, சாப்பாடு இல்லாம அது காத்து எங்க அடிக்குதோ அந்த திசை பக்கமா இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆனா 276 பேர் எப்படியோ, ஆனா இந்த பவுல் தேவனுடைய நீதிமானாய் காணப்படுகிறான், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். பாருங்கள், அங்க நடந்த சம்பவம்.
தேவன் பவுலிடத்தில் சொல்லி இருக்கிறார், உன் நிமித்தமாய் அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன், நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் கனவுல என்ன செய்வாரு, அவனோடு பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பவுல் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு எல்லாரும் 276 பேரையும் சாப்பிடும்படியாக வைக்கிறான். அப்புறமேட்டுக்கு பவுல் செய்கிற காரியமே வித்தியாசமா இருக்கிறது. இவனுடைய பேச்சுகள் நிமித்தமாய் மனசு உடைந்து போய், ஐயோ இந்த கப்பல் சேத்துல நம்ம செத்து போய் விடுவோமா என்று சொல்லி நினைத்தவர்கள் எல்லாரையும் அவன் தன்னுடைய வார்த்தையை திடப்படுத்துகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் என்கிட்ட சொன்னார்ப்பா, கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு, உங்களே கண்டிப்பா காப்பாத்துவா, நிச்சயமாய் மாற்றம் இல்லை என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினான். நாட்கள் ஆகிறது, அவங்க சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, இப்படி நாட்கள் ஒரு தீவுல போய் நிற்கிறாங்க. கடைசியில தான் தெரியுது, 28ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு மெலித்தா தீவு என்று சொல்லி காணப்படுகிறது. அந்த தீவுல இவங்க போய் இருக்கும்போது அங்க சரி ரொம்ப குளிர்னால ரொம்ப குளிர் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கு, உஷ்ணம் இருந்தால் நல்லா இருக்குமே, சூடு உண்டாக்குவோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அங்காங்கு இருக்கிற விறகுகளை எடுத்துட்டு வந்து தீ மூட்டலாம் என்று சொல்லி விறகு எடுத்துட்டு வராங்க. பவுல் விறகு எடுத்துட்டு போகும்போது, விறகு எடுத்துட்டு வரும்போது உள்ள ஒரு பாம்பு என்ன செஞ்சிச்சு, அவன் கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி, வேதம் சரியா சொல்லு, விஷப்பூச்சி. அந்த பூச்சை இவன் எடுத்து போட்டு அசால்ட்டா இவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இது அந்த மெலித்தா தீவு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 4வது வசனத்தை வாசிக்கிறது நாம் கேட்போமே. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, அந்த தீவுல இருக்கிறவங்க இப்ப பாக்குறாங்க பவுல என்ன விதமா பாப்பாங்க அப்படின்றத பாருங்க. ஓகே, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் ஒரு கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இதற்கு வேற எதுவுமே கிடையாது, கண்டிப்பா இவன் கொலைபாதகன் தான் அப்படி சொல்றாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், இவனுடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல அழிவும் சமுத்திரத்தினுடைய சீற்றத்துக்கு எல்லாத்துக்கும் கொந்தளிப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் தப்பித்து இவன் கடந்து வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. இவனை பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சது இவனை தப்பிக்க விடாம பழி வாங்கிக்கிட்டே இருக்கு என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். தேவனுடைய பிள்ளையே, பாம்பு கடிச்சிச்சு, கப்பல் சேதம் உண்டாச்சுச்சா? ஆமா உண்டாச்சுச்சு. சாப்பிடாம இருந்தீங்களா? ஆமா சார் சாப்பிடாம இருந்து. சூரியனை பாத்தீங்களா? பார்க்கல சார் 14 நாள் கிட்ட. சந்திரனை பார்க்கவே இல்லை சார். கடல்ல ரொம்ப வேதனைப்பட்டீங்களா? தத்தளிச்சிங்களா? ஆமா சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்ப எப்படி சார் இருக்கிறீங்க? ஐயோ, நான் எனக்கு எந்த தீங்கும் என்னை அணுகாது, நான் நல்லா இருப்பேன். பவுல் அதுதான் சொல்றான். பவுல் அப்படிதான் சொல்றான், நான் நல்லா இருக்கிறேன். அவன் பூச்சை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருக்கிறான். ஆனா அவனை சுற்றிலும் இருக்கிற அந்த தீவினர்கள் எல்லாரும் அவனை பார்க்கிற விதம், ஐயோ இவன் ஒரு பிரச்சனைக்கு தப்பிச்சான், அடுத்த பிரச்சனைல தப்பிச்சு இவன் நல்லா போயிடும் பார்த்தா அடுத்த பிரச்சனை, இவன் சாகதான் செய்யணும், இவன் இங்க வந்து சாகணும்னு சொல்லி இவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாய் நீதிமானாய் கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்று சொல்லி நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த கொள்ளை நோக்கி சாகக்கூடியவர்கள் அல்ல. எந்த தீங்கும் உங்களை தீண்ட முடியாது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாஸ்க் போடுங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்காக சேஃப்டியா இருங்க. நல்லா இஞ்சி வச்ச தண்ணியை குடிங்க, வேற என்ன சீரக தண்ணி குடிங்க. எதனால தேவைன்னா நிமிஷத்தை கேளுங்க, சில ஐடியாக்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. உங்களுடைய உடல்களை நீங்கள் திடகாத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒன்றை மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்கள், கர்த்தர் எத்தீங்கும் எனக்கு நடக்க விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. எங்கிட்டு தான் போகிறது? எல்லா இடத்துலயும் ப்ளீச்சிங் பவுடர் தான். ஆஸ்பத்திரி எங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. எல்லாம் வர பேஷண்ட்லாம் தாண்டி தான் போகணும். எல்லா சூழலிலும் காணப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எத்தீங்கும் எங்களுக்கு நடக்க முடியாது. ஆமென். எனது வேண்டிய நண்பர்கள் அநேகர் சொன்னாங்க, நீங்க காலி பண்ணி கூட உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம்ல, இல்ல வேற ஏதாவது ஊர்களுக்கு போயிடலாம்ல, சேஃப்டியா இருக்கலாம்ல, சின்ன பிள்ளைய வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எங்களுக்கு எத்தீங்கும் நடக்காது.
என்னுடைய சொந்த புத்தியில நான் என் சுய நம்பிக்கையில் நான் எங்கேயாவது போய் இருந்தா சேஃப்டியா இருக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா நான் ஆண்டவருடைய நம்பிக்கையை, அவர் மேல் நம்பிக்கை நான் சரியாக இல்லை, அவர் மேல் நான் ஒப்பு கொடுத்துக்கிட்டு நான் சரியான விதத்தில் நான் காணப்படுவேன் என்றால் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதை போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பவுலை காத்த ஆண்டவர் உங்களுக்கும் எத்தீங்கு வந்தாலும் எந்த ஒரு தீங்கையும் கர்த்தர் நிலை நிற்க விடாதபடி கர்த்தர் அற்றுப்போக வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, போய் வீணா போய் செக் பண்ண போகாதீங்க. பயந்து வீட்டுக்குள்ளே குறுகுறுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பார்த்து இதுல வேற பயத்துல வீட்டுல எவனும் பேச மாட்டேன்றாங்களாம். ஆமா, நித்தமும் டிவியவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்போன்ல டெய்லி எத்தனை பேர் செத்தான அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். பாருங்க, உங்களை தேடி நியூஸ்காரன் வந்து கேட்டா நீங்க நியூஸ்காரனை அடிச்சு தள்ளுற மாதிரி அப்டேட் பண்ற அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல கூட இருக்கலாம். தயவுசெய்து சொல்றேன், வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். வார்த்தை தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். பாருங்கள், அவன் சாப்பிடல, சூரியனை பார்க்கல, 276 பேர் கைதிகளாய் போகிறார்கள். அவனை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். இவன் மேல எந்த தப்பிதம் இல்லை என்று சொல்லுகிற விடுதலையும் கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாக்கிறவர். நீதிமான்கள் மேல் கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். உங்க மேல கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். இன்னொரு கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? வாசிங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 17-19 வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும். ஆண்டவர் சொல்றாருங்க, எப்பா நம்ம இப்ப எருசலேமுக்கு போறோம், இப்ப மனுஷகுமாரன் என்னென்ன மேட்டர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு அங்க? சொல்றாரு, மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலையும் வேத பாரகரிடத்திலையும் ஒப்பு கொடுக்கப்படுவாரு. அப்புறம் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை என்ன செய்வார்களாம்? பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பார் என்று சொல்லி நடக்க போகிறத முன்னாடியே சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது வாசியுங்கள். செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மனுஷகுமாரனுக்கு நடக்கக்கூடிய காரியத்தையும் வேதனைகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் ஒரு நீதிமானாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போற விஷயத்தை சொல்லும் போது, இங்க ஒரு தாய் தன்னுடைய மகன் மேல அக்கறை வச்சு, நீங்க உங்க நாள் முடிஞ்சதுக்கு பிற்பாடு என் மகன் 2 பேரையும் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் உங்களுக்கு சேஃப்டியா வச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எப்படி பாருங்க, போகட்டும். அப்ப மனுஷகுமாரன் கூட பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்குள்ளாய் போனாரா? ஆம். இயேசு கிறிஸ்து நீதிமானாய் வாழ்ந்தார். அவர் கூட தன்னுடைய வாழ்க்கையில பரியாசம் பண்ணக்கூடிய இக்கட்டுகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக கடந்து சென்றார். ஒப்பு கொடுக்கப்பட்டாரா? ஆம், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அடித்தார்களா? ஆம், அடித்தார்கள். ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மகிமை சிறந்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் பேசக்கூடிய அவருடைய நீதி இன்றைக்கும் நிலைநிற்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. அதே போலத்தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட இக்கட்டு வரலாம், பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை தேடி வரலாம். ஆனா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில அந்த மெலிதா தீவுல அவன் செத்துட்டான் அப்படி சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தீங்கும் நடக்கல. ஆனா இவன் போய் அந்த தீவினுடைய முதலாளியுடைய அப்பாவுக்கு கரங்களை வைத்து ஜெபித்த போது அவருக்கு இருக்கிற ஜுரம்
சுகமாக்கப்பட்டு, அவர் சுகவீனங்கள் மாற்றப்பட்டு அவர் ஆரோக்கியமானார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிய கர்த்தர் நம்மளை திடப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். காரணம், நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய முன்னிலையில நீதிமான்களாய் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நீதிமான், நான் ரொம்ப நல்லவன் என்று சொல்லுவதில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே என்னை பார்க்கிறவரா இருக்கிறீங்க. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தாழ்மை உள்ள ஒரு பிள்ளைகளாய் பைபிள் படிக்கலாம், நீங்க நீதிமான்கள் தான். நீங்க வேதம் படிக்கலாம், நீங்க நீதிமான்கள் தான். ஜெபிக்கலாம், நீதிமான்கள் தான். ஆனா உங்களிடத்துல தாழ்மை இருக்கிறதா? உங்களிடத்தில் கர்த்தர் அந்த தாழ்மையும் பெருமையும் கர்த்தர் எவ்வளமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். மற்றவர்களை உதாசீனமாய் எண்ணுகிற எண்ணங்கள் இருக்கிறதோ நம்மிடத்துல இந்த நாட்கள் அவைகளை எடுத்து போடுவோம். நாம் எடுத்து போடும்போதுதான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு முழுமை இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். நான் யாரையும் அற்பமா நினைக்க கூடாது ஆண்டவரே, யாரையும் அற்பமா நினைக்க கூடாது ஆண்டவரே. இந்த நாட்களில கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாய் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நான் என்னை தாழ்த்த வேண்டும், என்னை தாழ்த்த வேண்டும். இந்த நாட்களில் எவர்களெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல் கேட்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, பெருமையாய் பேசுகிறவர்களுடைய ஆண்டவரே ஜீவன் ஆண்டவரே அழிவின் பாதைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சங்கீதம் 34 சொல்லப்பட்டதை போல எங்களை கர்த்தர் ஆண்டவரே விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, எங்களிடத்தில் பெருமை இருக்கும் என்றால் கர்த்தர் எடுத்து போடுங்க. எங்களிடத்தில் தாழ்மையின் குணாதிசயங்கள், மற்றவர்களை ஆண்டவரை நினைக்கக்கூடிய, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே காரியங்களை கர்த்தர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை எழும்பட்டு பவுலுக்குள்ளாய் காணப்படுற நம்பிக்கையை போல ஆண்டவரே இக்கட்டிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர், எங்களை எந்த விஷம் ஆண்டவரே எங்களை தீண்டினாலும், எந்த விஷ பூச்சி எங்களை தீண்டினாலும் எங்களை ஆண்டவரே எவர்கள் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த நாட்கள்ல பவுலுக்குள்ளாய் இருந்தது போல இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்குள்ளாக அந்த வார்த்தை காணப்படுவதாக. இயேசுவே, நீர் நல்லவராஜா. வார்த்தையானவரே, எங்களை நீதிமானாய் மாற்றுங்க, எங்களை நீதிமானாய் மாற்றுங்க. நீதிமான்கள் ஆண்டவரே 7 தடவை விழுந்தாலும் அவன் எழும்பி நிற்பான் என்று சொன்னீங்களே. அவனுக்கு இக்கட்டுகள் ஒன்றும் ஆண்டவரே வந்தாலும் கர்த்தர் இக்கட்டிலிருந்து அவனை விடுவிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. அநேகர் பரியாசங்கள் பண்ணாலும், தீமைகள் எங்களுக்கு நேராக ஆண்டவரே செய்தாலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து வழி நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய கிருபைய இந்த நாட்களில கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் ஏளனமாய் நினைக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி எங்களை தாழ்த்தி உங்களுடைய உடன்படிக்கைக்கு நேராய் உகந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய தாழ்மையை கர்த்தரை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய நீதிமான் என்றதான ஆண்டவரே காரியத்துக்குள்ளாய் எங்களை வைத்து கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுக்கு நிச்சயமாய் நீர் ஆண்டவரே அழிவிலிருந்து தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த லாக்டவுன் போட்டப்பட்டிருக்கிறதே, இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள் வேலைக்கு போக முடியலையே, கையில பணம் இல்லாத சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி வீட்டு வாடகை கட்டுவோம், எப்படி எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் மேலந்து நீதிமானாய் நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. அவர்களை கர்த்தர் தப்புவித்து எல்லா காரியத்திலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, நீதிமொழிகள்ல ஆண்டவரே சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் ஆண்டவரே நீதிமான்கள்
ஆண்டவரே, கர்த்தர் அநேக துன்பங்கள் அவங்களுக்கு கடந்து வந்தாலும் கர்த்தர் நின்று அவர்களை விடுவிப்பார் என்று சொன்னீங்களே. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துல நின்று அவர்களை விடுவீங்க. அவர்கள் வாங்கினது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர்களாய், உத்தம இருதயத்துடையவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தர் ஆண்டவரை தேவைகளை சந்திக்க முடியும். காரியங்களை கைகூடி வர செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவையில்லாத பயங்களோ கலக்கங்களோ உங்களுடைய பிள்ளைகளை அண்டாதபடி, பவுல் எப்படி திடகாத்தமா இருந்தானோ அதே போல இருக்கவும் ஆண்டவரே, கர்த்தர் வேதாமத்தில் பார்த்த பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்களோ அதே போல எங்களையும் இயேசு பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பெருமைப்படக்கூடாது, எங்களை தாழ்த்த வேண்டும், எங்கள் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்ற எண்ணம் உடையவர்களாய் எங்களுடைய திருச்சபை மக்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளாக அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க கர்த்தர் காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் அதிகமாய் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.